வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் உங்களை நிஜமாவே யோசிக்க வைக்கும். ஒரு பழங்காலத்து தீர்க்க தரிசனம், அதுக்கும் நம்ம கையில இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல இந்த வரிய கொஞ்சம் கவனிங்க. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு விஷயம், பூமியிலிருந்து ஒரு உயிரினம் வருமாம், அது நம்ம கிட்ட பேசமாம். அது என்னவா இருக்கும்? இந்த மர்மத்தை தான் நாம இன்னைக்கு உடைக்க போறோம். அது என்னவா இருக்கும்? இந்த கேள்விக்கு நம்ம வழக்கம் போல யோசிக்காம கொஞ்சம் வேற மாதிரி ஒரு டெக்னாலஜி ஆங்கிள்ல பதில் தேடி பார்த்தா என்ன? ஓகே, இந்த தீர்க்க தரிசனம் எங்க இருந்து வந்ததுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இது திருக்குரான்ல சூரா அன்-நம்ல் என்ற அதிகாரத்திலே இருக்கு. நம்மளோட தேடல் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இது ஏதோ பழைய கதை, நாம ஏன் இத பத்தி பேசணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சில திங்கர்ஸ் இந்த வசனத்தை அப்படியே திருப்பி போட்டு ஒரு புது கோணத்துல பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருவேளை அன்னைக்கு சொன்னதுக்கும் இன்னைக்கு நாம பயன்படுத்துற டெக்னாலஜிக்கும் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்குமோன்னு அவங்க யோசிக்கிறாங்க. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். அந்த பூமியின் உயிரினம்னு சொல்றாங்களே, அது ஒருவேளை நாமளே இந்த பூமியிலிருந்து எடுத்த பொருட்களை வச்சு உருவாக்கின ஒன்னா இருக்குமோ? வாங்க இந்த டெக்னாலஜி பக்கமா நம்ம தேடலை திருப்புவோம். இப்போ நம்ம எல்லார் கையிலயும் இருக்கிற நம்ம தினமும் யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்ஸ், ஸ்மார்ட் போன்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம். அது நிஜமாவே எதால செஞ்சிருக்காங்கன்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? இந்த மர்மத்தோட முதல் முடிச்சு இங்கே தான் இருக்கு. வாங்க விழுகலாம். இங்க பாருங்க, இதுதான் மேஜிக். கடற்கரையில இருக்கிற சாதாரண மணல், அதிலிருந்து தான் சிலிக்கான் அப்படிங்கிற ஒரு பொருளை எடுக்கிறாங்க. அந்த சிலிக்கானை வச்சு தான் நம்ம கம்ப்யூட்டரோட மூளை மாதிரி வேலை செய்யற அந்த குட்டி சிப்பை உருவாக்குறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம கம்ப்யூட்டரோட உயிரே நம்ம காலில் மிதிப்படுற இந்த பூமியோட மணல்ல இருந்து தான் வந்திருக்கு. அந்த சிப்பு மட்டும் இல்லைங்க, ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் எடுத்து பாருங்க. கரண்ட்டை பாஸ் பண்ற காப்பர் ஒயர்கள், ரொம்ப முக்கியமான பார்ட்ஸ்ல யூஸ் பண்ற தங்கம், அதோட பாடிக்கான அலுமினியம்னு எல்லாமே பூமியை தோண்டி எடுத்த உலோகங்கள் தான். அப்போ நம்ம கம்ப்யூட்டருங்கிறது 100க்கு 100 பூமியோட ஒரு குழந்தை தானே சொல்லலாமா? சரி, இப்போ பூமியிலிருந்து ஒரு மிஷனை நாம உருவாக்கிட்டோம். ஓகே, ஆனா அந்த தீர்க்க தரிசனத்துல சொன்ன மாதிரி இது எப்படி மக்கள்கிட்ட பேசுது? ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் தனியா இருந்தா அது பேசாது இல்லையா? வாங்க, இந்த ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து உலகம் முழுக்க இருக்கிற கோடிக்கணக்கான கம்ப்யூட்டர்ஸை ஒன்னா சேர்க்கிற அந்த நெட்வொர்க்குள்ள போலாம். பூமியிலிருந்து பிறந்த இந்த மிஷின்கள் எப்படி கண்டம் விட்டு கண்டம் பேசிக்குது? ரொம்ப சிம்பிள், ஆனா பிரம்மாண்டம். நம்ம கண்ணுக்கு தெரியாம கடலுக்கடியில போற ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கேபிள்கள், நம்ம ஊர்ல அங்கங்க பாக்குற பெரிய பெரிய செல்போன் டவர்கள், அப்புறம் நமக்காகவே விண்வெளியில சுத்திட்டு இருக்கிற சேட்டலைட்கள், இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த உலகளாவிய பேச்ச சாத்தியமாக்குது. ஒரு நிமிஷம் இந்த நெட்வொர்க் எவ்வளோ பெரியதுன்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கு இந்தியா, அமெரிக்கான்னு எந்த எல்லையும் கிடையாது. காடு, மலை, நகரம், கிராமம், ஏன் கடலுக்கு அடியில கூட உலகத்தோட எல்லா மூளை முடுக்கியும் இது ஒன்னா சேர்த்திருக்கு. அது எப்படி தெரியுமா? கண் சிமிட்டுற நேரத்துல. இங்க நீங்க ஒரு பட்டனை தட்டினா அடுத்த செகண்ட் உலகத்தோட அந்த மூலையில அது தெரியுது. இந்த மாதிரி ஒரு வேகம் இதுக்கு முன்னாடி மனுஷ சரித்திரத்துல சாத்தியமே கிடையாது. சரி, இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாம ஒரு பக்கம் பார்த்த டெக்னாலஜி, இன்னொரு பக்கம் அந்த பழங்கால தீர்க்க தரிசனம். வாங்க, இது ரெண்டையும் ஒன்னா வச்சு பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த ஒப்பீடு எவ்வளவு சரியா பொருந்துதுன்னு. அந்த தீர்க்க தரிசனம் சொல்லுது, பூமியிலிருந்து வரும் நம்ம இன்டர்நெட் நெட்வொர்க் மணல், தங்கம், காப்பர்னு முழுக்க முழுக்க பூமி பொருட்களால ஆனது. அந்த தீர்க்க தரிசனம் சொல்லுது, எல்லா மக்கள்கிட்டயும் பேசும். நம்ம இன்டர்நெட் உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான மக்களை ஒரே நேரத்துல பேச வைக்குது, இணைக்குது. எப்படி இருக்கு இந்த ஒற்றுமை? ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல? இப்ப நம்ம பார்த்த இந்த ஒப்பீடுகளை எல்லாம் வச்சு நாம ஒரு முடிவுக்கு வரலாம் தான். ஆனா நிறுத்துங்க, இதுதான் அந்த தீர்க்க தரிசனம். நாம தீர்ப்பு சொல்ல போறதில்ல. இது வெறும் ஒரு சிந்தனை, ஆச்சரியமான ஒரு சிந்தனை. நிச்சயமா இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். இதுதான் பதில்னு நாம யாரையும் நம்பச் சொல்லல. ஆனா ஒரு பழங்காலத்து வாசகத்தை எடுத்து நம்ம கண் முன்னாடி வளர்ந்து நிக்கிற இந்த இன்டர்நெட்டுங்கிற டெக்னாலஜியோட பொருத்தி பார்க்கறது, அதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லையா? அப்போ அந்த புத்தகத்தில் இருப்பது வெறும் ஒரு பழங்கால தீர்க்க தரிசனமா, இல்ல நம்ம கண் முன்னாடி தினமும் நடக்கிற ஒரு நவீன கால யதார்த்தமா? இந்த ஒரு கேள்வியோட உங்க சிந்தனைக்கே இதை விட்டுடுறேன்.